பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். காற்றை அனுப்பி கறி கொடுப்பி, கல்ல பிளந்து தண்ணி தருவி. காற்றை அனுப்பி சென்று பாடுவோமா? காடை கொடுப்பி, கல்ல பிளந்து குடிக்க தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிப்பி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆண்டவரை உயர்த்துவோம். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். விசுவாசத்தோடு சொல்லுமா? ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பாடும்போதே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நல்ல கையில கட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா.
ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் காண்கிறது, பார்க்கிறது ஒருவேளை நமக்கு பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்போது மரித்தவைகளையும் உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு வல்லமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தான். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக மாற்றினார். அவனுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் அவனுக்கு அற்புதங்களை செய்தார். இந்த காலவெளியில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை கொடுத்து செய்ய அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சேர 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 எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆபிரகாம் உம்மை நம்பினது போல நான் இந்த காலவெளியில் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. நீரே என கடைக்கலம், நீரே என்னுடைய தேவன் என்று சொல்லி உம்மை நான் நம்புவேன் என்று சொல்லி, என்னுடைய துணையாளர் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவர் நான் உயர்த்துவமாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன் என்று சொல்லி பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உண்மை அன்பு உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் ஆமென். விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் அன்பு சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுவோம் ஆண்டவரே, இறுதி வரை உம்மை நம்புவேன் என்று சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
முடிவு பரியந்தம் உம்மை நம்பு. கடலை தட்டி உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். விசுவாசம் கூட பாடுவோமா? உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரே, இந்த காலவெளியில் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன தேவன் அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வருகிறது. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். விசுவாசம் சொல்லுங்க. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுக்குள் என் மேல் நிலைப்பதில்லை, ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்பு. விசுவாசம் சொல்லுங்க. உம்மை நம்புவேன். விசுவாசம் கூட நாம் பாடுவோமாக. ஆமென். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று, ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பதல்ல, அவர் சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சீக்கிரத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அவரை நாம் உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதிக்கிற வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை நீங்கள் உயர்த்தி கொண்டிருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கிற வேளையிலே உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா கோணலானவைகளை, எல்லா கரடு முரடானவைகளை கர்த்தர் சமமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா, எங்களுடைய கேடகம் நீங்க தான், எங்களுடைய துருகம் நீங்க தான். ஆண்டவரே, நான் அல்ல, எனக்கு முன்பாக என் தேவன் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நாம் உயர்த்துவமாக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நாம் உயர்த்துவமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே,
ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்த்து சிறிது நேரம் தேவ சமூகத்திலே நாம் நேரத்தை செலவு பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிடுவீராக. விசுவாசத்தில் நல்லா நாங்கள் வளருவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நல்லா ஜெபிக்க எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு பாரம் எங்களுக்குள்ள உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தனித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நல்லா வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்பா, ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவரே திறக்கப்பட உள்ளான மனிதன் நல்லா பலனடைய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள் என்று சொன்னீரே, ஒரு புதிய பலனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ சித்தம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி தேவ சித்தத்திற்குள்ள நாங்கள் எப்பொழுதுமே இருக்க உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சத்துரு வைக்கிற எல்லா கன்னிகளுக்கு, எல்லா வலைகளுக்கு ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபை தேவ ஞானம் அதிகமாக எங்களுக்குள்ள விளங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா நபர் மேலையும் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் உண்டாக, ஆவியானுடைய ஆளுகை உண்டாக, முழு குடும்பத்திலையும் ஒரு ரட்சிப்பு உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, மனம் திரும்ப வேண்டியவர்கள் உண்மையாய் மனம் திரும்ப, பாவத்தை விட்டு விலகி உம்மை தேட, உம்மை நேசிக்க ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் சென்னை பட்டணத்துக்குள்ள ஆண்டவர் உண்டாக்குவீராக, தமிழ்நாட்டுக்குள்ள உண்டாக்குவீராக, இந்திய தேசத்திலே உண்டாக்குவீராக. சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், விசுவாசிகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, ஐக்கியத்துக்காக எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு மனம் அப்பா, குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாக வேண்டும், விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் உண்டாக வேண்டும், ஊழியர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம், ஒரு மனம் ஆண்டவரே உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா பிரிவினையின் ஆவிகள், எல்லா பெருமையின் ஆவிகள், எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி ஆண்டவரே அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் நம்ம சென்னை பட்டணத்தை விட்டு கடந்து போக எல்லாம் கைகளை உயர்த்தி கைகளை சுற்றி ஆண்டவரே எங்கள் சென்னை பட்டணத்தை விட்டு இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் குறையும்படி, கடந்து போகும்படி, தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். டெல்லிக்காக, குஜராத்துக்காக, ஹரியானா இந்த பகுதியெல்லாம் ஆண்டவரே கொரோனா வைரஸுடைய தாக்கம், பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஆண்டவரே இதெல்லாம் குறையும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் இந்திய தேசத்திலே முழுவதும் இந்த கொரோனா பாதிப்பெல்லாம் குறையும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கொரோனாவில் ஒருவரும் மறிக்காதபடிக்கு சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படி இயேசுவே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, நம்முடைய சபை நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, ஆராதனைகள் ஆசீர்வதிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் சபை முன்னால் நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே முழுவதுமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த மழையின் மூலமாக, புயல் மூலமாக எந்த பாதிப்பும் வராதபடிக்கு, எந்த சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் தொடர்ந்து நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அனைவரும் அமருவோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் மதுரவாயில் வளசரவாக்கம் பகுதியிலே ஆண்டுடைய ஊழியத்தை ஏரியா போதகராக செய்து கொண்டு வருகிறார். அவர் நம்மத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது நாம் கரங்களை தட்டி பாஸ்டர் உற்சாகத்தோடு நாம் வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது தேவனுக்கும் நம்மளுடைய தலைமை போதகருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆன்லைன் மூலியமாய், யூடியூப் மூலியமாய், ஃபேஸ்புக் மூலியமாய், வெப் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய மன்னாவை எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலேயே சிந்தையிலே அதை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடி கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே கர்த்தனேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையோர பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தஞ்சீவன் நீந்தாரே. தன்னையிலும் அன்பு வைத்தே தஞ்சீவன் நீந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தம் அவர் விழாவில் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையோர பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆமாண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 12, 13வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஒளியினுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதி படுத்திருக்கிறார். காரணம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய இருக்கிற பிதாவுக்கு எப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பொழுதும் நாம் மகிமை செலுத்த வேண்டிய ஒரு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்க வரவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் என்பது சாத்தான் அவனுடைய தூதர்களின் பாவ இருளை குறிக்கிறது. தேவன் நம்மை இருளிலிருந்து விடுதலை ஆக்கினது மட்டுமின்றி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர் உட்படுத்தி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்.
அவருடைய பிள்ளையாக நம்மளை வைத்திருக்கிறார். அதாவது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது அதுல வாரிசு, உரிமைகள், பங்குகள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதற்கு ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தின தேவனுக்கு நாம் நன்றி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலியமா எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சுதந்திரத்துக்கு பங்கு எப்படி நமக்கு கொடுத்தது, யார் மூலியமாய் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதே கொலோசியருக்கு எழுதின நிருபம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமே. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. காரணம், அந்த சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாய், அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு பங்கு அடைவதற்கு நாம் பாத்திரவான்களாய் தகுதிப்படுத்தின தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே ஆன்லைன் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபப்படுகிறோம். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய பங்கு அடையும்படியாக, அந்த சுதந்திரத்துக்கு பாத்திரவான்களாய் மாறும்படியாக, தகுதி உள்ளவர்களாய் ஏற்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலியமாக அவருடைய மீட்பை கொண்டுதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே அன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்துல பாவத்துக்காக மரிக்கவும் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. பாவத்துக்காக பரிகாரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை ஆக்கி மீட்டு அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சுதந்திரவாளியாய் மாற்றிருக்கிறார். இயேசுவை அன்றி வேறு வழியே இல்லை. மீட்புக்கு, ரட்சிப்புக்கு இயேசு அன்றி வேற வழியே இல்லை. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமே. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேற ரட்சிப்புக்கு வேற வழியே கிடையாது. பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வழி நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து விலைக்கிரயத்தை கொடுத்து அவருடைய சுதந்திரத்தில் பங்காளிகளாய் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மூலியமாக தான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று தேவனை நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தர்சு ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமே. தேவனுடைய தற்சொரூபமுமாய் இருக்கிற தேவன். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். அதே வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அவருக்குள் எப்படி இருக்கிறது, தேவனுடைய தற்சொரூபம் எப்படி இருக்கிறது? 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆமே. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருக்கும் பொழுதும் தேவனாகவும் மனிதனாகவும் அவர் இருந்தார்.
அதனாலதான் அவர் தற்சொரூபமாய் இருக்கிறார், தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். அதனாலதான் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அதனாலதான் சொல்றார் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்புக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷர்கள் தான் என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, பிதாவை எங்களுக்கு காண்பியும்னு வந்துருச்சு. அப்போ அதுக்கு இயேசு சொல்றாரு, இயேசுவே, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய்? அன்றைய நேரத்தில் நமக்கும் டவுட் வந்துடுது. இந்த திருத்துவத்தில் போகும்போது பிதாவை குறித்து குமாரனை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கும் என்ன வந்துடுதுன்னா சந்தேகம் வந்துடுது. அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார், தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். அதனாலதான் வார்த்தையாய் இருக்கிற தேவன் என்ற பெயரில் பிதாவோடு தேவனாக இருந்தவர் மாம்சமாக மனிதனாக இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறார். வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த தேவன் எப்படி இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் என்று நாம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவை இருந்தது. வார்த்தை என்ற பெயரில் பிதா தேவனாக இருந்தவர் இந்த பூமிக்கு மாம்சமாக மனிதனாக வந்தார். அதனாலதான் 14வது வசனம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? தேவனோடு இருந்த ஆதியில இருந்த அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும், வாசிக்கலாம் அதே 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமே. அந்த வார்த்தை ஆகிய தேவன் இந்த பூமியிலே மாம்சமாகி கிருபையினாலும் இந்த மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்து அவர் கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய், அந்த பிதாவுக்கு என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமை குமாரனுக்கு இருந்தது. அதனாலதான் சொல்றாரு, வாசம் பண்ணினா அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அந்த வார்த்தையாகிய தேவன் குமாரன் மூலியமாய், இயேசுவின் மூலியமாய் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார். அந்த வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வார்த்தை என்னவா மாறி இருக்கிறது என்று. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம் 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்றாள். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஆமே, தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். மரியாளுக்கு ஒரு ஐயம் வந்துருச்சு, ஒரு குழப்பம் வந்துருச்சு. எப்படி தேவதூதர்கிட்ட கேட்கிறாங்க, தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? அதுக்கு மரியாள் தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் தேவனுடைய தற்சொரூபமா இந்த பூமியிலே வாழ்ந்து வந்திருந்தார். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். தேவனுடைய தற்சொரூபம். இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். மலைகளுக்காக குன்றுகள் இருக்கும், நடந்து எத்தனையோ காரியங்களை தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிற அந்த தேவனை காண்பிக்கும்படியாக மாம்சமாகி மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்த இயேசு கிறிஸ்து
இரண்டாவது வாசிக்கலாம். அதே கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் மீண்டும் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தர்சு ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமே. இரண்டாவது, அவர் அதரிசனமான தேவன், தற்சொரூபமான தேவன் மாத்திரமல்ல, அதரிசனமான தேவனும் கூட அவர். பழைய ஏற்பாடு காலத்துல அநேக தேவ பக்தர்களுக்கு தரிசனத்தை காண்பித்த தேவன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். ஆமே ஆமே, போதுமானது. கர்த்தர் மம்ரே சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமான கர்த்தர், அதரிசனம் கொடுத்த கர்த்தர், நம் முற்பிதாக்களுக்கு தரிசனம் கொடுத்த தேவன். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தரிசனத்தை, அதரிசனமான தேவன் அவர். அதாவது அதரிசனமான தேவன் என்பதற்கு தூரத்துல சிங்காசனத்துல தேவன் இருக்கிறார். அவரை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஆனா தரிசனத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அதரிசனமான தேவன் அவர். அதனாலதான் ஆபிரகாம் கடந்து போகும்போது மம்ரே சமபூமியிலே ஆபிரகாமுக்கு அவன் தரிசனமானார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கும் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின தரிசனத்தை குறித்து வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 28லிருந்து 30 வசனம் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். ஆமே. கர்த்தர் யாக்கோபுக்கு அதரிசனமான தேவனாய் இருந்தார். அதனாலதான் சொல்றார், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தரிசனமான தேவன் யாக்கோபுக்கு தரிசனம் கொடுக்கிறார். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டா இப்படி சொல்லணும், அதரிசனமான தேவன். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அதரிசனமான தேவன். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர்கிட்ட நல்ல முகமுகமா பேசக்கூடிய, ஆண்டவரோட கூட நல்ல பழகக்கூடிய அந்த கிருபைய யாக்கோபு பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அதரிசனமான தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். தேவனை முகமுகமாய் பார்க்கக்கூடிய தரிசனத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அறியாத பிள்ளைகள், அத்தேவனை உண்மைக்கும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் உங்களுக்கும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நாம் இங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று. அதே கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள், அவருக்கென்று என்ன பண்ணப்பட்டிருக்குது? சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. இந்த பூமி எல்லாவற்றையும் உருவாக்கப்பட்ட யாவும் கிறிஸ்துவை கொண்டு பிதாவினாலே உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவை கொண்டு, அவருக்குள்ளதான் எல்லாமே உருவாக்கப்பட்ட எல்லா காரியத்துமே கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பிதா அவர் உருவாக்கினார்.
எப்படி யார் மூலியமாய் உருவாக்கினார் என்று வாசிக்கும் பொழுது அது ஆவியானவருடைய படைப்பின் செயலாற்றல் மூலியமாய் உருவாக்குறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். அந்த படைப்பை குறித்து ஆவியானவர் எப்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமே, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த பூமியை உருவாக்குறதுக்கு பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அத கர்த்தருக்கென்று கிறிஸ்துவுக்கென்று அவருக்குள்ளதான் உருவாக்கப்பட்டது. எல்லாமே பிதாவோடு கூட அதற்கு உருவாக்குறார். அதுக்கு ஆவியானவர் செயல்படுத்துகிறார். அதனாலதான் 16வது வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குள்ள? யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். அடுத்தது வாசிக்கலாம். அதே கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமே, சகலமும் பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. இயேசுவுக்குள்ளே சகல பரிபூரணமும் என்னவா இருக்குது? வாசமா இருக்கிறது. 20வது வசனம் சொல்லுகிறார், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சமாதானத்தை என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு எனக்கு உண்டாக்கி இருக்கிறார். நாம் சத்துருக்களா இருந்தோம், பகைஞரா இருந்தோம். யாருக்கு? தேவனுக்கு. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனம், முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறியாததுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம். அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றாரு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. தேவனிடத்துக்கும் மனுஷனிடத்திலே சமாதானம், ஒரு நட்புறவை உண்டாக்கின தேவன் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அவர் தேவனுடைய குமாரன். அதை சொல்லிட்டு தான் ரத்தம் சிந்தினதினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார். அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்துல பிதாவினிடத்துல சேரும் சாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு நல்ல நட்புறவு உண்டாக்கும்படியாக அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தினார். எதற்கு? சமாதானம் பண்ண, நட்புறவு, நல்ல உறவு கொள்ள. அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. தேவனை அறிய முடியாதபடி, அந்த தேவனுடைய குமாரனை அறியக்கூடாதபடி காரியங்கள் மாறுதலாய் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மைக்குமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதனாலதான் சமாதானத்தை உண்டாக்கி, இயேசு கிறிஸ்து மூலமா தான் சமாதானத்தை உண்டாக்க முடியும். அதனாலதான் இயேசுவுக்கு இன்னொரு பேர் சமாதானக்காரனராகிய. சமாதானக்காரனர் அவர் பேர், இன்னொரு பேர். அப்படிப்பட்ட காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். காரணம் எப்படி அப்படின்னா, நாம் பாவங்களை செய்ததினாலே நாம் தேவனுக்கு தூரமாய் வாழ்ந்திருந்தோம். தேவ மகிமை அற்றவர்களாய் வாழ்ந்திருந்தோம். இதற்கு வேற வழியே இல்லையா? அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். தேவனாக இருந்தவர் மனிதனாக வந்து இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். எதற்கு? நாம் தேவனிடத்திலே சமாதானமாய், தேவனிடத்திலே ஒப்புரவாகும்படியாக அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். யார் மூலியமா? இயேசு கிறிஸ்து மூலியமாக.
அதனாலதான் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார். அந்த ஒரு தொடர்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நல்ல நட்பு உறவை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்துல தெய்வத்தை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. தெய்வத்தை பார்த்தாங்களான்னு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் அவருக்குள்ள இருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவன் அறியாத பிள்ளைகளே, அந்த ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு சமாதானமாக முடியும். அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் செய்த தப்ப மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. தன்னுடைய பிழையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் பிழையை உணர்ந்து நான் செஞ்ச தவறுகள்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் என்று நான் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறப்பா. உம்முடைய இயேசுவின் இரத்தத்தினால தான் எனக்கு அந்த மீட்பு இருக்கிறது ஆண்டவரே. அந்த தரிசனமான தேவனுடைய தற்சொரூபமான அந்த தேவனை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலியமா தான் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துல இயேசு அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உண்மையுள்ள தேவன் என்று உம்மை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆமே ஆமே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். அந்த சுதந்திரத்திலே, அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நம்மை தகுதி படுத்தினவர் கடைசியிலே சொல்லுகிறார். 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலேசியருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான தேவன். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். இந்த நிலையில தேவன் நம்மளை நிறுத்தி பார்க்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவன்ல, அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவர் சொல்றாரு பாருங்களேன், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி, அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி அதற்காக இயேசு மாம்ச சரீரத்தில் மரணத்தினால் இவ்வாறு தேவனத்துல என்ன பண்றாரு, நம்மளை ஒப்புரவாக்குகிறார். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், விசுவாசித்தா போதும். தேவனை விசுவாசித்தா போதும். விசுவாசித்தா இந்த பரிசுத்தம், இந்த குற்றமற்ற காரியம், கண்டிக்கப்படாத காரியம் அவருக்குள்ள இருக்குது. இன்னைக்கு சத்துரு எப்பவுமே குற்றப்படுத்தி வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். அவனுடைய வேலையே அதுதான். ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நோக்கி பார்த்து, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவில் பாயின்றதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆமாண்டவரே,
இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு எப்படிப்பட்ட தேவன் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவகுமாரனாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, மனிதனாய் தேவனாய் இந்த பூமியிலே வந்து அவதரித்து எங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே மனதிலே நாங்கள் சத்துருக்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களாய், ஆண்டவரே உம்முடைய குற்றமற்றவர்களாய், ஆண்டவரே அப்பா உம்முடையத்திலே ஆண்டவரே நிலை நிறுத்தும்படியாய், தேவனிடத்திலே நிலை நிறுத்தும்படியாய் எங்களை ஒப்புரவாக்கின எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.